ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களோட பையனோ பொண்ணோ ஒரு 24 வயசு இருக்கும் போது, நான் ஒருத்தவரை லவ் பண்றேன், அவரைதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லாட்டி நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அவ்வளவு டீப்பா லவ் பண்றோம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னா உங்களோட மனசுக்குள்ளார ஒரு பயம் வரும். அந்த பயத்துக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. நம்ம ஜாதியா இருப்பானா, நம்மளோட மதமா இருப்பாங்களா, வசதிகள் கரெக்டா இருக்குமா, நல்ல ஃபேமிலியா, நல்ல பேக்ரவுண்டா, நம்மளோட பொண்ணை நல்லபடியா பாத்துக்குவானா, நம்மளோட பையனுக்கு நல்லபடியா உண்மையா கடைசி வரைக்கும் இருப்பாளா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் சேர்ந்துதான் அந்த பெற்றோர்களோட மனசுல ஒரு பயம் வரும். 2017 வருடம் காளிராஜ் அப்படிங்கிற 24 வயசு பையன் தன்னோட அம்மாவான உமா கிட்ட போய் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே தோணல. ஏன்னா இதையும் தாண்டி அவன் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னான். நான் லவ் பண்ற பொண்ணு என்னோட 10 வயசு மூத்தவங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 2 குழந்தையும் இருக்கு. அப்படின்னா 34 வயது லேடியை தான் நான் லவ் பண்றேங்கிறத இன்டைரக்டா அவங்க அம்மா கிட்ட சொல்றான். இப்போ அந்த உமா அப்படிங்கிற ஒரு அம்மா தன்னோட பையனோட வாழ்க்கையே போக போகுதே அப்படிங்கிற ஒரு கவலையோட அந்த பையன் கிட்ட என்ன சொன்னாங்க, அந்த பையன் என்ன செஞ்சான், கடைசியா காளிராஜோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கறது இந்த சம்பவத்துல போய் பார்ப்போம். வாங்க சம்பவத்துக்குள்ளார போவோம். தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல அருணாச்சலபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால வாழ்ற 34 வயதுடைய பெண்மணி தான் அபிராமி. இந்த அபிராமிக்கு 14 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது அவங்களுக்கு 20 வயசு இருக்கும் போது அதே அருணாச்சலபுரம் ஏரியால ஒரு கல்யாணமும் நடந்துச்சு. அவங்களோட கணவரோட பேரு ராஜா. இவங்க 2 பேத்துக்கும் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். 2 பேருமே வெவ்வேறு ஏரியால இருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மா ஜாதகத்தை எடுத்திருக்காங்க. சரி, பக்கத்து ஏரியாலே பொண்ணு இருக்கே, பக்கத்து ஏரியாலே பையன் இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேத்தோட ஜாதகமும் மேட்ச் ஆச்சு. அதனால கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த ராஜா அப்படிங்கிறவரு ஒரு பிரைவேட் கம்பெனில எக்ஸிகியூட்டிவா வேலை பார்க்கறாரு. கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு தன்னோட மனைவியை நல்லபடியா பாத்துக்கிறாரு. இவங்க 2 பேத்தோட சந்தோஷத்துக்கு அடையாளமா அடுத்த ஒரு 5 வருஷத்திலேயே 2 ஆண் குழந்தைங்க, கணவன் மனைவி, கரெக்டான சம்பளம், வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கரெக்டா 2014 வருடம் ராஜாவுக்கு உடல்நிலை எல்லாமே சரியில்லாம வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய டைம் அவர் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனாரு. வீட்டுல ஃபீவர் வந்து படுத்தாரு. அவருக்குள்ளார என்ன நோய்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. ஆனா அவரோட நோயை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் இது குணப்படுத்த முடியாது, அதுக்கான காசு நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியா ராஜா உயிரை விட்டுட்டார். எதுவுமே செய்ய முடியல. 10 வருடங்களா கல்யாணம் நடந்து முடிஞ்சு 2 குழந்தைங்களை பெற்று தன்னோட கணவர் இழந்துட்டு என்ன பண்றது அப்படிங்கிறது பாவம் அந்த அபிராமிக்கு தெரியல. அவங்களோட மனசுல எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இனிமேட்டு நம்ம இந்த ஏரியால தான் வாழணும், நமக்குன்னு 2 பசங்க இருக்காங்க, நம்மளோட கணவர் போயிட்டாரு, இனிமேட்டு எவன்லாம் நம்மள தப்பா பாப்பான்னு தெரியல, எவன்லாம் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்குவான்னு தெரியல, நம்ம சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு சொல்லிட்டு அதே ஏரியால ஒரு லேடி பியூட்டி பார்லரும் ஆரம்பிச்சாங்க. அந்த ஏரியால அவங்கதான் ஆரம்பிக்கிற மொதல் பியூட்டி பார்லர். வேற சலூனோ இல்ல அந்த லேடிஸ்க்கு மேக்கப் பண்ற விஷயங்களோ எதுவுமே இல்ல. கல்யாணம் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, வெவ்வேறு கிராமங்களுக்கோ இல்ல வெவ்வேறு டவுனுக்கோ போய் தான் பியூட்டி பார்லரை தேடி மேக்கப் பண்ணுவாங்க. சோ இப்போ அபிராமி அதே இடத்துல பியூட்டி பார்லர் வச்ச போது அவங்களுக்குள்ளார அப்படி ஒரு கர்வம், ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தனி பெண்ணா நான் லேடி பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறேன். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு 2 எம்ப்ளாயிஸ், கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த ஏரியால இவங்க மட்டும்தான் பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. சோ கஸ்டமர்ஸ் வர 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 இவங்களுக்கு லாபம் கூட்டிகிட்டே இருந்துச்சு. அபிராமி அப்படின்னா யாருங்கிறது அந்த ஏரியால இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. சோ இப்ப நமக்கு அபிராமியை பத்தி நல்லாவே தெரியும். அவங்களோட வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சிச்சு, இப்ப எங்க வந்து நிக்குது, அவங்க என்னெல்லாம் கஷ்டங்களை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே ஏரியால காளிராஜ் அப்படிங்கிற 24 வயதுடைய பையன், அப்பா அம்மாவோட ரொம்ப செல்லமான பையன். டிகிரி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிடைக்கக்கூடிய மெக்கானிக்கல் ஒர்க் ஆகட்டும், வேற லேபர் ஒர்க் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே பார்த்துட்டு இருக்கான். கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து டெய்லி அம்மா கிட்ட தந்துருவான். ரொம்ப மரியாதையான பையன். ஆனா போகும்போதாகட்டும் வரும்போதாகட்டும் அவனுக்கு எப்பயுமே இந்த லேடி பியூட்டி பார்லர் மேல ஒரு கண் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது லேடி பியூட்டி பார்லர் அப்படிங்கறதுனால இல்ல, அதுக்குள்ளார இருக்கிற அபிராமி அப்படிங்கிற 34 வயது பெண்மணினால. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால இவனும் அந்த அபிராமியை ரொம்ப நாட்களா பாத்துக்கிட்டே இருந்தான். அபிராமியும் அதை கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அபிராமிய நிறைய பேர் பாப்பாங்கிறது நல்லாவே தெரியும். ஓகே, நான் ஒரு விதவையா இருக்கேன், நான் ஒரு சிங்கிள் விமனா இருக்கேன், அது மட்டும் இல்லாம ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன், அதனால நிறைய ஆண்களோட கண்ணு நம்ம மேல இருக்குங்கிறது அபிராமியோட உள் மனசுல நல்லாவே தெரியும். அதே மாதிரிதான் இந்த 24 வயது பையனான காளிராஜையும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கிறது அபிராமிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் காளிராஜ கூப்பிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு நீ எதுக்கு எல்லாத்தையுமே தூரமா இருந்து என்னை பார்த்துட்டு இருக்க, என்கிட்ட வந்து சகஜமா பேசுன்னு சொல்லிட்டு காளிராஜா அவங்களே ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்போ காளிராஜுக்கு கிடைக்கக்கூடியது கிடைச்சிருச்சு.
அபிராமியா நம்ம கிட்ட வழியா வந்து நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அடிக்கடி அவன் பியூட்டி பார்லருக்கு போக ஆரம்பிக்கிறான், அபிராமி கிட்ட நிறைய பேச ஆரம்பிக்கிறான். மக்கள் எல்லாருமே பார்த்து ஒரு சந்தேகமாவே தான் பாத்துட்டு இருக்காங்க, அபிராமிக்கும் இந்த காளிராஜுக்கும் என்ன நடக்குது, எப்ப பார்த்தாலும் இந்த பையன் அந்த பியூட்டி பார்லருக்குள்ளாரியே தான் இருக்கான். அப்படி அபிராமி கிட்ட என்னதான் பேசுறான். ஆனாலும் இன்னொரு சைடு அபிராமிக்கு 34 வயசு, இவனுக்கு 24 வயசு. எப்பயுமே அபிராமியா அக்கா அக்கான்னு தான் கூப்பிட்டு இருப்பான். அதனால இவங்களுக்குள்ளார எந்த தப்புமே நடக்காது அப்படிங்கறத எல்லாரும் நினைச்சாங்க. காளிராஜோட அம்மா முதற்கொண்டு இந்த நியூஸ் அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. உங்க பையன் எப்ப பார்த்தாலும் அபிராமி சுத்திட்டு இருக்கான், என்னாச்சு, எதுக்காக அந்த லேடி பியூட்டி பார்லருக்கு போயிட்டே இருக்கான் அப்படின்னு கேட்கும் போது கூட காளிராஜோட அம்மாவுக்கு பெருசா எந்த சந்தேகமும் தோணல. சரி, அந்த அபிராமியா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு சுத்திட்டு போறான், அவனோட வாழ்க்கை நல்லா இருந்தா சரி அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க. ஆனா இந்த பியூட்டி பார்லருக்குள்ளார நடந்ததே டோட்டலா வேற கதை. அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு வெவ்வேறு இடங்கள்ல ஊரை சுத்த ஆரம்பிச்சாங்க. பீச், பார்க், இந்த மாதிரி நைட் டைம்ல முதற்கொண்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. என்னதான் 10 வயசு வித்தியாசமா இருந்தாலும் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேரங்காலம் இருக்குது இல்ல, எதனால நைட் டைம்ல போய் ரெண்டு பேருமே சேர்ந்து பீச்ல உட்காரணும், இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி ஏரியால எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எல்லாருமே இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளாரே ஒரு கேள்வி வந்திருக்கு, உண்மையாலுமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோமா, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் மேல நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்களுக்கு வரும்போதுதான் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் என்னோட கணவர் இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல துணைய தேடிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நீ என்னை விட 10 வயசு கம்மியா இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கறத அபிராமி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அவன், நீ என்னோட 10 வயசு அதிகமா இருந்தாலும் நான் உன்னை அக்காவா தான் பாக்கல, நான் எனக்கு மனைவியாக போறவளா தான் பாக்குறேன் அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிட்டான். இவங்க ரெண்டு பேத்துக்குமே அப்ப ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருக்கு. எப்ப எல்லாம் அவன் அந்த பார்லருக்குள்ளார போறானோ அந்த பார்லர்ல இருக்கிற ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ல முதற்கொண்டு அவங்க பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கடி அபிராமி தன்னோட குழந்தைங்களை வீட்டுல தூங்க வச்சுட்டு காளிராஜ வீட்டுக்கு கூப்பிட்டு அங்கேயும் தொடர்பு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் போய்கிட்டே இருக்கு. மாச கணக்குல போக போக மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா காளிராஜ் ஒரே ஒரு விஷயத்த நினைக்கிறான், எல்லாருமே நம்மளை பாக்குறாங்க, எல்லாத்துக்குமே நமக்குள்ளார இருக்க தொடர்பு நல்லாவே தெரியும். இவங்க யாராச்சும் ஒருத்தவங்க போய் என்னோட அம்மாவான உமா கிட்ட சொல்றதுக்கு பதிலா நானே போய் மரியாதையை எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி ஒரு நாள் உமா கிட்ட வந்திருக்கான். உமா கிட்ட வந்து என்னைய பத்தி அபிராமியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கான். தன்னோட பையன் அந்த கேள்வியை கேட்கும் போது அவங்களுக்கு பெருசா எதுவும் தோணல. உங்க ரெண்டு பேர்த்த பத்தி என்னடா நினைக்கிறது, எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே சுத்திட்டு கிடக்குற, உன் டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அப்படி அந்த அக்கா உனக்கு என்னதாண்டா தரா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேசினாலும் என்னோட பையனை நான் தப்பா நினைக்க முடியாது அப்படிங்கறத டைரக்டா சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் காளிராஜ் உண்மையே சொல்றான், சுத்தி இருக்கிறவங்க பேசுறது எல்லாமே கரெக்டான விஷயம் தாமா, நான் அபிராமிய லவ் பண்றேன் அப்படிங்கறத சொல்றான். அவங்க அம்மாக்கு கேட்டோன்னு ஒண்ணு புரியல. டே, அந்த அபிராமி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு கேட்டோன்னே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. திருப்பி அபிராமி அக்கான்னு என்கிட்ட சொல்லாதமா, நான் அந்த அபிராமிய லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் இதோட சீரியஸ்னஸே உமாவுக்கு புரிய வருது. இத்தனை வருஷமா பொத்தி பொத்தி வளர்த்தன பையனோட வாழ்க்கை வீணா போக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றதுன்னே தெரியல. தயவு செய்து அந்த பொம்பளைய நம்பாதரா, அவ உன்னோட வயசு வித்தியாசம் பார்க்காம உன்னை இழுத்துக்கிட்டா. அவளுக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் இருப்பாங்க, நான் 2வது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சொல்லல, ஆனா அவளுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவளோட வயசுல இருப்பாங்க, மனைவியை தொலைச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி யாராச்சும் அவளை சூஸ் பண்ணலாம்ல. எதுக்காக 24 வயசு பையன், உனக்கு இனிமேட்டு தானே உனக்கு வாழ்க்கையே இருக்கு, ஆல்ரெடி அந்த பெண்ணுக்கு 2 குழந்தைகள் வேலை இருக்கு, நீ எதுக்குறா உள்ளாரப்ப இன்டர்ஃபியர் ஆறன்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் காளிராஜ் அட்வைஸ் பண்ணியும் காளிராஜ் ஒரே கால்ல தான் நிக்கிறான். நான் அபிராமியை கல்யாணம் பண்ணிக்குவேன், எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், எங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க காதலை நீங்க புரிஞ்சுக்க வேணாம், ஆனா எங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க காதல் புரியும் சொல்லிட்டு ஏகப்பட்ட டைலாக்ஸ் தன்னோட அம்மா கிட்ட விட்டாலும் ஒரு அப்பா அம்மாவால தன்னோட பையன் இப்படி ஒரு வாழ்க்கை போகுதுங்கிறது ஏத்துக்கவே முடியாது. அதனால இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. சோ இப்போ காளிராஜுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி, இத்தனை வருஷமா நம்மளோட அப்பா அம்மா நம்மளே பொத்தி பொத்தி வளர்த்திருக்காங்க, நமக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு தந்திருக்காங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அபிராமி உள்ளார வந்து என்னோட வாழ்க்கை இதுலயே முடிஞ்சிடக்கூடாது, ஆல்ரெடி நான் தனியா இருந்துட்டேன், பாக்குறவன் எல்லாமே என்னை தப்பா பாக்குறான், நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரகசியமா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. காளிராஜோட அப்பா அம்மாவுக்கு இதை தெரிஞ்சோன்னே காளிராஜ டோட்டலா ஒதுக்கி வச்சுட்டாங்க. யாரோ ஒருத்திக்காக எங்க ரெண்டு பேர்த்த விட்டுட்டு போனேன்ல, நீங்க ரெண்டு பேருமே வாழுங்க, இனிமேட்டு எங்க வீட்டுக்கு வரவே வராதுன்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா காளிராஜ வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்து காளிராஜும் சரி அபிராமியும் சரி அவங்களோட சொந்த வீட்டுல அந்த 2 குழந்தைங்க கூட வாழ்றாங்க. காளிராஜ் அந்த 2 குழந்தைங்களை தன்னோட குழந்தையாவே பார்த்தான். இந்த 2 பசங்க தான் நம்மளோட வாழ்க்கை, இனிமேட்டு இவங்களுக்காக தான் நம்ம வாழணும் இப்படிங்கிற ஏகப்பட்ட கனவுகளோட அவன் அவனோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். இன்னொரு சைடு அபிராமியும் அவங்களோட பியூட்டி பார்லரை நல்லபடியா பார்த்துட்டு இருந்தாங்க.
இவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கை ரொம்ப ஆசையாவே இவங்க லவ் பண்ண மாதிரியே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேர்த்தோட கல்யாணத்துல உமா அப்படிங்கிற அம்மாவுக்கு டோட்டலா விருப்பமே இல்லாட்டியும் தன்னோட பையனான காளிராஜ் கிட்ட அப்பப்ப கால் பண்ணி பேசிட்டு தான் இருந்தாங்க. பையன் உருப்படாம போயிட்டான், அவனோட வாழ்க்கை போச்சு, அதுக்காக ஒரு அம்மாவா இருந்து நான் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை கொடுக்காம இருக்கக்கூடாது. அடிக்கடி காளிராஜ் கிட்ட கால் பண்ணி எப்படிடா வாழ்க்கை போகுது, எப்படி அபிராமி இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. 2017 வருடம் டிசம்பர் மாசம் பக்கம் இவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் நடந்திருக்கு. 2018 வருஷம் ஜூன் மாசம் பக்கம், அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி அடுத்த 6 மாதங்கள்ல யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஏகப்பட்ட ட்விஸ்ட் இவங்களோட வாழ்க்கையில நடக்குது. இந்த ட்விஸ்ட முக்கியமா கண்டுபிடிச்சது அந்த உமா அப்படிங்கிற அம்மா மட்டும்தான். தினமும் தன்னோட பையனான காளிராஜுக்கு கால் பண்றவங்க அந்த 2018 வருடம் ஜூன் மாசத்துல இருந்து காளிராஜுக்கு கால் பண்ணா மொபைல் சுவிட்ச் ஆஃப்னே தான் வருது. எவ்வளவு டைம் கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப். அவனோட மனைவியான அபிராமிக்கு கால் பண்ணாலும் அபிராமி எடுக்க மாட்டேங்கிறான். நம்மளோட நம்பர்னு சொல்லிட்டு அவ கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால டைரக்டா போய் அபிராமி மீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அபிராமியோட பார்லருக்கே போய் என்னோட பையனான காளிராஜுக்கு கால் பண்ணா மொபைல் சுவிட்ச் ஆஃப்னே வருது, அவன் எங்க தான் போயிருக்கான், திடீர்னு அப்படியே மறைஞ்சிட்டானா அப்படின்னு கேட்கும் போது அபிராமி என்ன சொல்றாங்க, உங்களோட பையன் கோயம்புத்தூர் திருப்பூர் இடங்கள்ல எல்லாம் வேலை பார்க்க போயிருக்கான், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னான், அதனால எனக்கே அப்பப்பதான் கால் பண்றான், நம்பர் எல்லாத்தையுமே மாத்திட்டான், கோயம்புத்தூர் திருப்பூர் சைட் எல்லாம் போய் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு லட்சியத்தோட போயிருக்கான். அவனுக்கு கால் பண்றதுக்கு டைம் இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு தினம் தினம் அவங்க அம்மாவோட உமா கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. உமாவுக்கு ஒரு பெரிய பயம், நம்மளோட காளிராஜுக்கு என்ன நடந்துச்சு, அவன் எங்க போனாலும் அம்மாவான எனக்கு கால் பண்ணுவான், அவன் ஒரு பெரிய பிசினஸ் பண்ண போறான், கோயம்புத்தூர் திருப்பூர் சைட் எல்லாம் போறானா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணிருப்பான், இப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா பசங்க என்னதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பேச்சு தானே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஒருவேளை அபிராமி தான் எல்லாத்தையும் தடுத்து வச்சிருப்பா போலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசும்போது உமாவுக்கு இன்னொரு கேள்விக்குறியும் வருது. நம்ம கிட்ட காளிராஜு கோயம்புத்தூர் திருப்பூர் போயிருக்கான்னு சொல்லிதான் அபிராமி கிட்ட சொன்னான். ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்ட அபிராமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் கல்ஃபுக்கு போயிட்டான், துபாயோ அபுதாபியோ போய் சம்பாதிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் கல்ஃபுக்கு போயிருக்கான், ஃபாரினுக்கு போயிருக்கான்னு சொல்றா, இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட கோயம்புத்தூர் திருப்பூருக்கு போயிருக்கான்னு சொல்றா. கொஞ்சம் மாதங்களாவே காளிராஜு கிட்ட நம்மளால பேசவே முடியல. என்னதான் பண்றதுன்னு யோசிக்க யோசிக்க அடுத்த 3 வருஷங்கள் பக்கம் போயிடுச்சு. 3 வருஷமா காளிராஜு கிட்ட அவங்க அம்மா பேசவே இல்ல. கோயம்புத்தூர் போயிருக்கானா, திருப்பூர் போயிருக்கானா, இல்ல வெவ்வேறு இடங்களுக்கு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருக்கானா, இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே அவங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு அம்மாவா இருந்தா அவங்களோட மனசு ஃபுல்லா தன்னோட பையனை போய் தேடணும், அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் தோணினாலும் உமாவோட ஹஸ்பண்ட் அதாவது அலோவ் பண்ணல. உன்னோட பையன் தான், அவளை கூட்டிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டான்ல, அவனோட வாழ்க்கை அவன் பாத்துக்கிட்டான்ல, இனிமேட்டு அவன் என்ன போனா என்ன, அவன் செத்தா கூட நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உமாவை கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி வச்சே இருந்தாரு. ஆனா 3 வருஷமா உமாவுக்கு தன்னோட பையனோட ஸ்டேட்டஸ் எதுவுமே தெரியலையேங்கும் போது அவங்க கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிச்சாங்க. அபிராமியோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட பையன் இவளை விட்டு போயிட்டான். 3 வருஷமா இவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா, பியூட்டி பார்லர் மட்டும் தான் நடத்திட்டு இருக்காளா அப்படிங்கறத பார்க்கும் போதுதான் வேற சில பசங்க அடிக்கடி அந்த பார்லருக்குள்ளார போயிட்டு வரத அந்த அம்மா கவனிச்சிருக்காங்க. பொதுவாவே லேடி பியூட்டி பார்லருக்கு லேடி மட்டும் தான் உள்ளார அலவுடு. அதையும் தாண்டி ஒரு பையன் உள்ளார போகணும் அப்படின்னா அபிராமிக்கு தெரிஞ்சவனாதான் இருக்கணும். இந்த இடத்துல 2 பசங்க அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பையனா அந்த உமா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த மணிகண்டன் அப்படிங்கிற பையனுக்கும் 24 வயசுதான் ஆகுது. நம்ம பையனான காளிராஜோட ஃப்ரெண்டு தான் இவன், ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறது நல்லாவே தெரியும். அந்த மணிகண்டனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவன் லேடி பியூட்டி பார்லருக்கு மட்டும் போகிறது இல்ல, அடிக்கடி அபிராமியோட வீட்டுக்குள்ளாரையும் போயிட்டு வரான். சோ இப்போ உமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் அதிகமாகுது. அவங்க மனசுக்குள்ளார என்ன யோசிச்சிருந்தாங்களோ அது கன்ஃபார்ம் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம். அபிராமியோட கேரக்டர் சரியில்லை அப்படிங்கறத ஆரம்பத்திலே காளிராஜ் கிட்ட நல்லாவே சொன்னாங்க. டே, அவ கேரக்டர் ஒழுங்கா இருந்திருந்தா அப்படின்னா உன்னை அவ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிகர் பண்ணிருக்கவே மாட்டா. உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்கு வயசு 24 தான், உன்னை அவ வழக்குள்ளார இழுத்திருக்கா அப்படின்னா அவளோட கேரக்டர் நீங்க யோசிச்சுக்கோ அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே உமா நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்காங்க தன்னோட பையனுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஆனா பையன் காதல் வலையில இருந்ததுனால அது பெருசா புரிஞ்சுக்கல. இப்போ உமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கன்ஃபார்ம் ஆகுது. ஒரு பக்கம் காளிராஜன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தவன் கடைக்கும் போறான், வீட்டுக்கு போறான், இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு 3 வருஷம் கழிச்சு, தன்னோட பையன் தொலைஞ்சு போன அடுத்த 3 வருஷம் கழிச்சு 2021 வருடம் ஜனவரி மாசம் அதே அருணாச்சலபுரம் ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க. என்னோட பையனை கடைசி 3 வருஷமா காணோம், எங்க பேச்செல்லாம் மீறி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 10 வயசு அதிகம், 2 குழந்தைங்க வேற இருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியும் அபிராமி அப்படிங்கிற பொண்ணு யாருன்னு. சொந்தமா ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கா. அவ தப்பானவளா கரெக்டானவளா அதெல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா
என்னோட பையனான காளிராஜ காணும், காளிராஜ மட்டும் கண்டுபிடிச்சுட்டாங்கிற ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கம்ப்ளைண்ட் கிடைச்சா அடுத்த நாளே ஒரு 2 கான்ஸ்டபிள் போய் அந்த லேடி பியூட்டி பார்லர்ல போய் அபிராமி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த போலீஸ பார்க்கும் போதே அபிராமியோட மனசு எல்லாமே பதற ஆரம்பிச்சிருச்சு, உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த 2 கான்ஸ்டபிளுக்கும் அபிராமி ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. 24 வயசு பையனை இவளோட வழக்குள்ளார இழுத்து கல்யாணம் வேற பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. 6 மாசத்துல எப்படி இவளால போய் கோயம்புத்தூர் போய் வேலை பாரு, இல்ல ஃபாரின் போய் வேலை பாரு அப்படின்னு சொல்ல முடியும்? ஆல்ரெடி இவளோட பியூட்டி பார்லர் தான் பெரிய லாபம் வந்துட்டு இருக்கு. ஏரியால இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் என்னோட மனைவி முதற்கொண்டு உன் பியூட்டி பார்லருக்கு தான் வரா, உனக்கு எதுக்கு அவ்வளவு காசு, உன்னோட ஹஸ்பண்ட் எதுக்காக நீ வெளியூர் அனுப்பிச்சு விட்ட அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருக்காங்க. இது எதுக்குமே அபிராமி ஒழுங்கா பதில் சொல்லவே இல்ல. அதனால அபிராமி மேல பெரிய சந்தேகம் இருக்கு. என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. ஸ்டேஷன்ல செல்லுல உட்கார வச்சு 2 லேடி போலீஸ வச்சு அவங்களோட ஸ்டைல்ல அபிராமியை ட்ரீட் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களா கேட்கும் போதுதான் அபிராமி ஷாக்கிங்கான எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அபிராமிக்கு தன்னோட கணவர் வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டாங்க. யாரா இருந்தாலும், எந்த பெண்மணியா இருந்தாலும் கணவர் வாழ்க்கையை விட்டு திடீர்னு போனதுக்கு அப்புறம் பாதிக்கப்படுவாங்க தான். பினான்சியலா அவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிதான் அவங்க டோட்டலா ஒரு பியூட்டி பார்லரே ஆரம்பிச்சாங்க. அது மூலியமா அவங்க பெருசா முன்னேறினாங்க. ஒரு இண்டிவிஜுவல் உமன், தனியா வாழக்கூடிய பெண் அப்படிங்கிற தகுதியில அவங்க ரொம்பவே முன்னேறிதான் போயிட்டு இருந்தாங்க. எந்த ஆம்பளைங்களும் பார்க்கல, ஒரு பக்கம் நல்லபடியா வேலை பார்த்தாங்க, சுயமா நிக்க ஆரம்பிச்சாங்க, யாருக்கிட்டயுமே உதவிக்கு போகல. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருந்தாலும் அபிராமிக்குள்ளார ஒரு ஆசை இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. நமக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சந்தோஷத்துக்கு யார போய் பாக்குறது, நம்மளோட கணவர் போயிட்டாரு, நமக்குன்னு சொல்லிட்டு பாலியல் ரீதியான சுகம் எல்லாம் தேவைப்படும். அதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் தேவை. எனக்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்காங்க, 2வதா ஒருத்தவரை கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா ஏங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அவங்க பார்த்த விதம் தான் வெவ்வேறு மாதிரி இருந்துச்சு. பொதுவாவே இந்த மாதிரி 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருப்பாரு, நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ யோசிப்பாங்க. அவங்களுக்குள்ளார யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளோட குழந்தைங்களை நல்லபடியா இவர் பாத்துக்கணும், இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் யோசிக்கிற அபிராமி திடீர்னு 24 வயது பையனான காளிராஜ் நம்மளை பாக்குறான் அப்படின்னு யோசிக்கும் போது தன்னோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சாங்களே தவிர காளிராஜோட வாழ்க்கையை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. இந்த 24 வயசு பையன் மேல அவங்க ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. நம்மளை விட 10 வயசு கம்மியா இருக்கான், பாலியல் ரீதியான சுகம் அவங்க கிட்ட இருந்து நல்லாவே நமக்கு கிடைக்கும், நம்ம கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான், இவனை விட நமக்கு சப்போர்ட் பண்றவங்க யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிதான் காளிராஜா நீட்டா புடிச்சாங்க. அவங்க கிட்ட ஆசையை காட்டி, அவங்க கிட்ட காமத்தை காட்டி கொஞ்சம் கொஞ்சமா வலையில இழுத்தாங்க. காளிராஜ் ஆரம்பத்துல இந்த அபிராமிக்கு 34 வயசு, நம்மளோட 10 வயசு அதிகமா இருக்கிறதுனால அக்கா அக்கான்னு தான் கூப்பிட்டு இருந்தான். நார்மலா ஒரு பெண்மணி அழகா இருக்கும் போது அவங்க அக்காவோட நிலைமையில இருந்தாலும் எல்லாரும் இன்ட்ரெஸ்டடா பாப்பாங்க. ஆனா அபிராமியா இவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது காளிராஜ் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிச்சிச்சு. அதனால அவங்களோட வலைக்குள்ளார விழுந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். சரி, இப்ப கல்யாணம் நடந்துருச்சு. நம்ம நினைச்ச மாதிரி 24 வயசு பையனை கல்யாணமும் பண்ணியாச்சு. நம்மளோட 2 பசங்களா அவனோட பையன் மாதிரி பாத்துக்கிறான், ஒரு மனைவியா நம்ம கிட்ட ரொம்ப ஆசையா நடந்துக்கிறான், நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சுகமும் இவன் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அபிராமியோட ஆசை அதோட நிக்கல. வெறும் 6 மாசம் கூட தாண்டல, அவங்களுக்கு காளிராஜ் கொஞ்சம் கொஞ்சமா போர் அடிக்க ஆரம்பிச்சான். அந்த போர் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா காளிராஜோட நண்பனான மணிகண்டன். இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவனுக்கு 24 வயசு ஆகுது, அதாவது காளிராஜோட வயசுதான். பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்க்கறான். அடிக்கடி இந்த லேடி பியூட்டி பார்லருக்குள்ளார வந்து காளிராஜ பாக்குறதுக்காக வருவான். முக்கியமா அவன் காளிராஜ மட்டும் பார்க்கல, காளிராஜோட 10 வயசு அதிகமா இருக்கிற அபிராமியும் பார்த்திருக்கான். அபிராமி காளிராஜ மட்டும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஏன் என்னை அதே மாதிரி பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறது மணிகண்டனுக்குள்ளார ஒரு ஆசை. இது அபிராமியால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. காளிராஜ பாக்கணும் அப்படின்னா வெளியே 1000 இடங்கள் இருக்குது, அவன் 1000 இடங்களுக்கு பார்க்கலாம். ஆனா லேடி பியூட்டி பார்லருக்குள்ளார வந்து நான் இருக்கும்போது எதுக்காக பாக்கணும் அப்படின்னா அவன் காளிராஜ பார்க்க வரானா இல்ல என்னைய பார்க்க வரானா அப்படிங்கிற ஒரு ஆசை அபிராமிக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலேயே காளிராஜ் மேல இருந்த ஆசை மணிகண்டனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. இவங்களுக்கு அந்த காமம் அப்படிங்கிற விஷயம் வெவ்வேறு ஆட்கள் கூட தேவைப்பட ஆரம்பிச்சிச்சு. காளிராஜ நவுத்தி வச்சுட்டு மணிகண்டன் கூட இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. காளிராஜ் எப்ப எல்லாம் வேலைக்கு போறானோ அப்ப எல்லாம் மணிகண்டன் இந்த லேடி பியூட்டி பார்லருக்கு வந்துருவான். முக்கியமா சாயந்தர டைம் எந்த கஸ்டமரும் இல்லாத போதுதான் வருவான். வேணும்னே வந்து காளிராஜ் இல்லன்னு தெரிஞ்சா கூட அபிராமி கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பான். இது அபிராமிக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் மணிகண்டனை பார்த்து டைரக்டா கேட்டுட்டாங்க, உனக்கு என் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஏன்னா எனக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்களோட வலைக்குள்ளார மணிகண்டனும் உள்ளார வந்துட்டான். இவங்க 2 பேரும் அந்த லேடி பியூட்டி பார்லர்லயே ரொம்ப நாட்களா பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அது வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அப்படின்னு யோசிக்காம அதை உங்களோட காமத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாரும் இதை கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆரம்பத்துல காளிராஜ் எப்ப பார்த்தாலும் கடைக்கு வந்துட்டு இருந்தான். இப்ப என்னன்னா காளிராஜோட
ஃப்ரெண்டான மணிகண்டன் கடைக்கு வந்துட்டு இருக்கான். அதுவும் காளிராஜ் இந்த இடத்துல இல்ல. கணவர் இல்லாத போது எதுக்காக இந்த மணிகண்டனை அடிக்கடி உள்ளார விடுறா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு நாள் காளிராஜுக்கு தெரிய வரும்ல. சோ காளிராஜுக்கு இதே மாதிரி தன்னோட நண்பரான மணிகண்டன் இந்த லேடிஸ் பியூட்டி பார்லர்ல அடிக்கடி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. ஒரு நாள் அபிராமிக்கே தெரியாம அபிராமியோட போன் எடுத்து அவன் எல்லாத்தையும் செக் பண்ணிருக்கான். செக் பண்ணும் போது தன்னோட நண்பரான மணிகண்டன் அடிக்கடி லேடி பியூட்டி பார்லருக்கு வரான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய நாள் பாலியல் தொடர்பு நடந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரோட வாட்ஸ்அப் சாட் எல்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஆபாச போட்டோ, அவங்களோட ஆபாச போட்டோ முதற்கொண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயம் காளிராஜுக்கு தெரிய வருது. அவனோட மனச கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 24 வயசு பையன், நமக்குன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்மளோட வைஃப் இருப்பா, நம்மளோட 10 வயசு அதிகமானாலும் பரவாயில்ல, அவ மெச்சூர்டா இருப்பா, அவளோட 2 குழந்தைங்க நமக்குன்னு இருப்பாங்க. அந்த 2 குழந்தைங்க இனிமேல் நம்மளோட குழந்தைங்கன்னு ஏகப்பட்ட கனவுகளோட வாழ்ந்த அந்த 24 வயசு பையனுக்கு அபிராமி கொடுத்தது ஒரு பெரிய ஏமாற்றம். போன்ல இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தோன்னே அவன் அபிராமியை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். 24 வயசு பையன் தானே நானு, ஏன் நான் உன்னோட சின்ன பையன் அப்படின்னு சொல்லிதானே என்னை உன்னோட வழக்குள்ளார இழுத்த, நம்ம 2 பேரும் சந்தோஷமா தானே இருந்தோம். இப்ப நான் சலிச்சு போயிட்டேனா, திருப்பி வேற ஒரு சின்ன பையன் உனக்கு தேவையா? சப்போஸ் அவங்க சலிச்சு போயிட்டான் அப்படின்னா திருப்பி வேற ஒரு சின்ன பையனை பாப்பியா? இந்த மாதிரி அவன் தினம் தினம் அபிராமியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட அப்பா அம்மா எல்லாத்தையுமே விட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிற என்னோட இமேஜை விட்டுட்டு உனக்காக நான் வந்தேன். ஆனா நீ என்கிட்ட காமத்துக்காக தான் பழகி இருக்க அப்படிங்கிறத அவனால ஏத்துக்க முடியல. இருந்தாலும் அபிராமிய நம்ம லவ் பண்ணிட்டோம், அவளுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணோம். இப்போ அவளோட 2 குழந்தைங்க நம்மளை நம்பி இருக்காங்க, அவளை ஒழுங்கா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனோட மனசுக்குள்ளார இருந்ததுனாலதான் அபிராமி ஸ்ட்ரிக்டா கவனிக்க ஆரம்பிச்சான். இது ஒரு கடைசி வார்னிங், இனிமேட்டு அந்த மணிகண்டனை மீட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அபிராமி எங்க போனாலும் பரவாயில்ல, பியூட்டி பார்லர்ல என்ன பண்ற, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கவனிக்க கவனிக்க அபிராமிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு முட்ட ஆரம்பிச்சிச்சு. நம்மளோட இஷ்டத்துக்கு அவன் வாழ விட மாட்டேங்கிறான், மணிகண்டன் மேலதான் எனக்கு ஆசை, இப்ப என்ன பண்றது, காளிராஜ் எப்படி நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்றது, காளிராஜ் எப்படி வாழ்க்கை விட்டு எடுக்கிறது அப்படின்னு யோசிச்ச அபிராமி ஒரே விஷயத்த மட்டும்தான் யோசிச்சாங்க, காளிராஜ கொன்னா மட்டும்தான் நம்ம அடுத்தது மணிகண்டன் கூட நல்லபடியா வாழ முடியும். காளிராஜை எப்படி கொல்றது அப்படிங்கறத மணிகண்டன் கேட்டு ஐடியா போட ஆரம்பிச்சாங்க. கரெக்டா 2018 வருடம் ஜூன் மாசம் பக்கம் எப்பயும் போல காளிராஜ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். நைட் அபிராமியும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு அவனுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. எப்ப அவன் வீட்டுக்கு வரும் போதும் அவனோட 2 குழந்தைங்க பாசமோட அப்பா அப்பான்னு சொல்லி அவங்க கிட்ட விளையாண்டுட்டு தான் தூங்கும். அன்னைக்கு ஆல்ரெடி அந்த 2 குழந்தைங்க ஒரு பெட்ரூம்குள்ளார அபிராமி தூங்க வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரமா காளிராஜும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். சாப்பிட்டுட்டு கை கழுவுனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அந்த சாப்பாடுல அவங்க தூக்க மாத்திரை கலந்து வச்சுட்டாங்க. சோ அதுதான் அபிராமியோட பிளான். அவனுக்கு தூக்க மாத்திரை கலந்து வச்சு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் மணிகண்டனுக்கு கால் பண்ணிருக்காங்க. மணிகண்டன் வீட்டுக்குள்ளார வந்திருக்கான். இவங்க 2 பேருமே ஒரு தலகாணியை வச்சு அந்த காளிராஜோட முகத்துல வச்சு அழுத்தி மூச்சு விட முடியாம கொலை பண்ணிருக்காங்க. காளிராஜ் கை காலு எல்லாத்தையுமே அசைக்கிறான். அவன் மயக்கத்துல இருந்தாலும் மூச்சு விட முடியல. அப்ப அபிராமி கை கால் எல்லாத்தையுமே புடிச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவன் சொந்த நண்பன் அப்படிங்கிற ஒருத்தவனை தான் எப்பயுமே ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அப்பா அம்மா இந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி சில இடங்கள்ல எல்லாம் நண்பன் தானே என் கூட கடைசி வரைக்கும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட நண்பன் தான் இந்த காளிராஜ் கூடயும் கடைசி வரைக்கும் இருந்திருக்கான். அவன் உயிர் போகிற வரைக்கும் இவன் போட்டு அழுத்திக்கிட்டே இருந்திருக்கான். காளிராஜ் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே பிளான் பண்ண மாதிரியே முக்கியமா இதுல அபிராமி தான் மாஸ்டர் பிளான். இவன் இறந்ததுக்கு அப்புறம் இவனோட டெட் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சவங்க தன்னோட வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் இருக்கு, அந்த கார் பார்க்கிங்க்கு கீழே நீட்டா ஒரு 8 அடிக்கு குழி தோண்டுவோம், குழி தோண்டி இவனை அப்படியே அந்த இடத்துல புதைச்சிடலாம்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா குழி தோண்டி காளிராஜோட டெட் பாடியை அங்கேயே புதைச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருந்திருக்கு. சோ அந்த இடத்துல கோயில் இருக்கு அப்படிங்கறதுனால அந்த கார் பார்க்கிங் ஏரியால துளசி செடியை நட்டு வச்சிருக்காங்க. அந்த துளசி செடி 3 வருஷமா பக்கம் அப்படியே பெருசாகி ஒரு பெரிய மரம் மாதிரியே ஆயிடுச்சு. அந்த செடியே ஒரு மரத்தோட ஸ்டேஜ்ல வந்துருச்சு. இனிமேட்டு அந்த இடத்த யாராலையும் பண்ண முடியாதுப்பா, அது ஒரு துளசி செடி, அது இல்லாம கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு, தெய்வீகமான இடம், அந்த இடத்த யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோட யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பையனோட அம்மாவான உமா 3 வருஷத்துக்கு அப்புறமும் தன்னோட பையனை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா பாசத்தால அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உண்மையை வெளியே கொண்டுட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அபிராமிக்கும் தெரியல, அந்த அபிராமி கூட காமத்துக்காக பழகிட்டு இருந்தா அந்த மணிகண்டனுக்கும் தெரியல. இந்த எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஏரியால இருக்கிற எல்லா மக்களுமே ஒரு பெரிய ஷாக் ஆனாங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ், அபிராமியோட கடைக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வருவாங்க. அவ்வளவு பேருக்கும் இது வரைக்கும் நமக்கு மேக்கப் பண்ணது, இது வரைக்கும் நம்ம ஒரு கடைக்கு போனவா அவ எல்லாமே ஒரு கொலைகாரியா, காமத்துக்காக நடந்த கொலையா இது
அவளோட வீட்டுக்கு முன்னாடியே புதைச்சு வச்சுட்டு எப்படி அவ ஜாலியா இருந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ஒருத்தவனை நம்ம கொலை பண்ணியிருக்கோம், நம்பிக்கை துரோகம் செஞ்சு கொலை பண்ணியிருக்கோம். நம்மளோட வீட்டுக்குள்ளாரையோ இல்ல நம்மளோட வீட்டுக்கு முன்னாடியே இந்த மாதிரி புதைச்சு வைக்கிறோம் அப்படின்னா சத்தியமா அந்த வீட்டுல நம்மளால வாழ முடியுமா அப்படிங்கிறது தெரியல. உடனே போலீஸ் டீம் எல்லாருமே வந்து அந்த இடத்துல குழி தோண்டி இருக்காங்க. ஒரு மனித எலும்பு கூடுதான் அந்த இடத்துல கிடைச்சிச்சு. ஏன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு காளிராஜா புதைச்சு. உடனே அங்க இருக்கிற டிஎன்ஏ எல்லாத்தையுமே எடுத்து உமா அப்படிங்கிற அம்மாவோட மேட்ச் வச்சிருக்காங்க. உமாவுக்கும் காளிராஜுக்கும் டிஎன்ஏ மேட்ச் வச்சிருக்காங்க. இது காளிராஜோட உடம்பு தான் அப்படிங்கிறது நீட்டா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. காளிராஜ் இறந்துட்டான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி உமா சொன்ன எல்லா விஷயங்களையுமே சார்ஜ் ஷீட்டா ஃபைல் பண்ணி கோர்ட்ல இன்னமும் இதுக்கான கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த அபிராமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி மேல ஒரு அபிப்பிராயம் இப்ப இருக்கும். அந்த அபிராமி என்னதான் பண்ணிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில, எதனால இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க வந்தாங்க இப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பா இருக்கும். அத கமெண்ட் பண்ணுங்க. அந்த அபிராமி அப்படிங்கிற கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு 24 வயசு பையனை தேர்ந்தெடுக்கும் போது கூட அவங்க மேல ஒரு பெரிய தப்பான அபிப்பிராயம் வரல. உண்மையை சொல்ல போனா காதலுக்கு வயசு இல்ல, கண் இல்லை இப்படின்னு ஏகப்பட்டதை வளருவாங்க. சரி 34 வயது லேடி 24 வயசு பையனை லவ் பண்ணிருக்காங்க, இனிமேட்டு அவங்களோட வாழ்க்கைப்பட்டுக்கு நல்லபடியா இருக்கட்டும், கணவனை தொலைச்சவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. ஆனா எப்படி இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் அடுத்த 6 மாசத்துல அந்த பையனை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பையனை உள்ளார கொண்டுட்டு வந்தா இந்த அபிராமியோட கேரக்டர் எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம்? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பக்கம் இந்த மணிகண்டனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு நமக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சில பேர் தான் இருப்பாங்க. என்னைக்குமே நண்பனை மட்டும்தான் யாரா இருந்தாலும் முழுமையா நம்புவாங்க. சொந்தக்காரங்களை கூட நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. என்னோட சொந்தக்காரங்களாகட்டும் யாராகட்டும் பணம் இருந்தா மதிப்பாங்க, இல்லாட்டி மதிக்க மாட்டாங்க, நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனா நண்பன் மட்டும்தான் என்னைக்குமே நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி, நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்றவன் அந்த நண்பனா மட்டும்தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இருந்த காளிராஜுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்ச இந்த மணிகண்டனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல காளிராஜ் அப்படிங்கிற 24 வயது பையன் 34 வயது லேடியை சூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு காதலை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த இடத்துல அபிராமி முழுமையா காமத்துக்காக மட்டும்தான் காளிராஜ் கிட்ட பழகிருக்காங்க அப்படிங்கிறது எப்ப காளிராஜை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தவன்ட்ட போனாலோ அப்பவே முடிவாயிடுச்சு. என்னைக்குமே குடும்பத்துல கிடைக்கிற ஒரு அன்பை விட்டுட்டு, என்னைக்குமே நம்மளோட வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு காதலை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற வேற ஒருத்தவனை ஏமாத்திட்டு காமம் அப்படிங்கிற போற ஒவ்வொருத்தவங்களுக்கும், அந்த காமத்தோட சாக்கடையில விழுகுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடைசியா ஒண்ணு அவங்க உயிரை விடுறாங்க, இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருக்காங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதோ எல்லாமே போய் ஒரு கடைசியா கிரைம்ல தான் முடியுது. நம்மளோட குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஏமாற்றங்களை தரும் போது அதை ஏமாத்துறோம், பொய் சொல்றோம், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு வேற ஒரு பொய் சொல்றோம், பொய்யாவே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் உண்மை தெரிய வரும் போது அந்த எல்லா பொய்யையுமே மறைக்கிறதுக்கு ஒரு கொலையை பண்ணி தொலைகிறோம். அந்த கொலையை மறைக்கிறதுக்கு வெவ்வேறு பொய்யை சொல்றோம். கடைசியா எவ்வளவோ பொய் சொல்லி நம்மளோட வாழ்க்கை முடியறது ஒரு ஜெயில தான் போய் முடியுது. இந்த ஜெயில 10 வருஷமோ 15 வருஷமோ ஆயுள் தண்டனை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்களே மன்னிச்சு வெளியே விட்டாலும் வெளியே வந்து என்ன பண்ண போறோம், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இல்ல, நம்மளோட குழந்தைங்க எல்லாருமே நம்மளை கேவலமா தான் பார்க்க போறாங்க. நம்மளே தண்ணி மரமா எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம எந்த விதமான குடும்பமும் இல்லாம தனியா இருக்கிறத இப்பவே நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அந்த காமம் அப்படிங்கிற சாக்கடையில விழுவ மாட்டோம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இப்ப நான் சொன்னது முழுக்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கொடுத்திருக்கும். வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, ஒருத்தவங்களோட லைஃப் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது, அதனால அவங்க எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால வாழ்க்கை எப்படி நாசமாகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.